இப்போ ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டில் நம்ம வந்து 4 டைப் ஆஃப் ட்ராப்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கட்டிங் அது நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் ட்ரா பண்ணி. இப்போ வந்து நம்ம கட்டிங் எப்படி அதை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் டைப்பு இது பண்ணி வச்சுருக்கேன். இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது இருக்குங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நெக்கு, இது பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸு, இது வந்து நம்ம ஷேப்ஸு டாட் எடுத்து நம்ம ஷேப் கட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை முதல் வந்து நெக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு மட்டும் தான் நம்ம வெட்டுவோம் இல்லையா, அதனால் ஃப்ரண்ட்டு 2 பீஸ் மட்டும்தான் கட் பண்ணுறோம். ஆர்ம்ஸ் இது கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இதை தான் நீங்கள் கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இது எப்படி கட் பண்ணுறோன்னு. இந்த ஷேப் மட்டும் வெட்டிக்கலாம். இந்த ஷேப் மட்டும் வெட்டிக்கோங்க. இது வெட்டியாச்சு. இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதை வந்து இந்த ஷேப்பை நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டிடலாம். ஓகேங்களா. இது வெட்டின பிறகு இதை நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இங்கிருந்து நம்ம பாருங்கள் இப்படி வரும், இப்படி தனித்தனியாக வரும். இதில் வந்து நம்ம இந்த சைடு ஒன்று, இந்த சைடு இது ஃப்ரண்ட்டுக்கு இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இதை பாருங்கள், இதில் ஒன்று, இதில் ஒன்று இங்கே ஜாயின் பண்ணணும். இதில் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு நான் வெட்டி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்கு சைடு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெட்டினது வந்து ஆர்ம் சைடு இப்படி வெட்டணும். இப்போ வர்றது வந்து நெக்கு சைடு. நெக்கு சைடு வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது நெக்கு, இது ஆர்ம்ஸு. இதிலேருந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நெக்கு கட் பண்ணிடலாம். நெக்கு கட் பண்ணியாச்சு. ஆர்ம்ஸையும் கட் பண்ணிக்கலாம். ஆர்ம்ஸு, ஆர்ம்ஸ் கட் பண்ணிடலாம். கட் பண்ண பிறகு நமக்கு பாடி இருக்குது. இந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக வெட்டிக்கோங்க. பாடி இருக்குது. இப்போ இந்த பாடியை வந்து இங்கே பாருங்கள், நம்ம இதை மட்டும்தான் இப்போ கட் பண்ணி எடுக்கணும். இது மட்டும் கட் பண்ணணும். அப்புறம் இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம். முதல்ல வந்து நம்மளுக்கு ஷேப் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஷேப் கரெக்டாக எடுத்துட்ட பிறகு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் அதுக்கு பிறகு பண்ணிக்கலாம். கட் ஆச்சுங்களா. கட் பண்ண பிறகு பாருங்கள், இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வெட்டினா மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஷேப்பும் வரும். இங்கே பாருங்கள், இப்போ இது தனித்தனியாக இப்படி வந்துருச்சு. இதனுடைய ஷேப்பு இப்போ இப்படி இருக்குது. நம்ம இதை வந்து இங்கே அட்டாச் பண்ணணும், இங்கே ஜாயின் பண்ணணும். இது வந்து இந்த சைடு பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இதை எப்படி ஜாயின் பண்ணணும், இதை வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணணும். இப்படி தான் செகண்ட் டைப் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம செகண்ட் டைப்பு இந்த மாதிரி கட் பண்ணலாம். அடுத்து தேர்ட் டைப். இங்கே பாருங்கள், தேர்ட் டைப்பில் வந்து நம்ம பட்டி வைக்க போகிறோம். இதில் பிரின்சஸ் கட்லேயே பட்டி வைக்க போகிறோம். இதுதான் இதில் நம்ம பண்ணுறது. அதே மாதிரி நெக்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கா. நெக்கை வெட்டிடுங்க. அடுத்து ஆர்ம்ஸும் வெட்டிக்கோங்க.
வெட்டின பிறகு பட்டி வெட்டிடுங்க. இங்கே பாருங்கள், பட்டி வெட்டியாச்சு. பட்டி வெட்டிடுங்க. பட்டி வெட்டின பிறகு இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பை வெட்டிக்கோங்க. இந்த ஷேப் வெட்டிக்கோங்க ஏன்னா இந்த ஷேப்பு தான் நமக்கு தேவையான ஷேப்பு. இதை வெட்டிடுங்க. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டிடலாம். இங்கேவோ அங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதை வெட்டிட்ட பிறகு இங்கே பாருங்கள், இப்படி வரும். இது வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வரும். இப்போ இதை வந்து நம்ம இங்கே வச்சு ஜாயின் பண்ணோம். இதை வந்து இங்கே வச்சு ஜாயின் பண்ணணும். இங்கே வச்சு இங்கே நம்ம இதை ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணணும் இதை. அப்புறமா பட்டி பாருங்கள், பட்டி வந்து இப்படி வைக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஜாயின் பண்ண பிறகு பட்டியை வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் நம்ம இந்த தேர்ட் டைப்பு இப்படி தான் வரும். இதை இப்படி ஜாயின் பண்ணி நம்ம பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த கட்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். இது தேர்ட் டைப்பு. இப்போ ஃபோர்த்து டைப்பு, பிரின்சஸ் கட்டில் ஃபோர்த்து டைப்பில் வந்து என்னென்னா நெக்கு சைடு நம்ம கட் பண்ணுறோம். இந்த நெக்கு சைடு வந்து நம்ம இந்த ஷேப் வரும். அதுதான் இதில் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஆர்ம்ஸ் வெட்டிக்கலாம். ஆர்ம்ஸ் வெட்டியாச்சு. நெக் வெட்டிடலாம். நெக் வெட்டிக்கலாம். நெக் வெட்டிட்டு பட்டி வெட்டிக்கலாம். இதுக்கு பட்டி வைக்கிறோம் நம்ம. இது என்னென்னா முன்னே வந்து நம்ம ஆர்ம் சைடு ஷேப் எடுத்தோம், அந்த முறை நெக்கு சைடு எடுக்கிறோம் ஷேப்பு. அதுதான் பாருங்கள், வந்து இந்த ஷேப் எடுத்துருங்க. வந்து இந்த ஷேப்பு. அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம அடுத்த ஷேப் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஷேப்பை கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்த பிறகு பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு இப்போ பாருங்கள், நமக்கு இப்படி வரும் ஷேப்ஸ். இப்படி வரும். இதில் வந்து நம்ம இந்த சைடும் வைக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி வைக்கிற மாதிரி வரும். இதை வச்ச பிறகு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ண பிறகு பட்டியை வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இது பட்டி, இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இதுதான் பிரின்சஸ் கட்டு ஃபோர்த்து டைப்பு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.